இப்ப தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள் சட்டமன்ற தேர்தலை நெருங்குவதால் அதனை ஒட்டிய ஒரு நகர்வாகவும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுது. இப்போ பொட்டென்ஷியல் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது தமிழ்நாட்டிலிருந்து யாரேனும் பரிந்துரைக்கப்பட வாய்ப்பு இருக்கா? இதுக்கு என்னென்ன தகுதிகள் தேவை இந்த பதவிக்கு பரிந்துரைக்கப்படுவதற்காக? அது பற்றிய விவரம் என்ன? குடியரசுத் தலைவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிடுவதற்கு அவருக்கு 35 ஆண்டுகள் 35 வயதை அவர் நிறைவு செய்திருக்க வேண்டும். இந்திய நாட்டினுடைய குடிமகனாக இருக்க வேண்டும். இந்த இரண்டு தான் அடிப்படை தகுதி. அதை தவிர வேறு எந்த பிரதான தகுதியும் கிடையாது. இதுதான் 35 வயது ஆகியிருக்க வேண்டும். அவருக்கு இந்திய நாட்டினுடைய குடிமகனாக இருக்க வேண்டும். அதனை இதுதான் இந்த தகுதி இருந்தாலே ஒரு நபர் வேட்பாளராக நிறுத்தப்படுவார். எந்த கட்சி நிறுத்தக்கூடிய அல்லது எந்த கூட்டணி நிறுத்தக்கூடிய வேட்பாளருக்கு யாருக்கு பெரும்பான்மை இருக்கிறதோ அந்த கூட்டணி அல்லது அந்த கட்சி நிறுத்தக்கூடிய வேட்பாளர் வெற்றி பெறுவார். இதுதான் தேர்தல் நடைமுறை. அதாவது குடியரசு தலைவரை பொறுத்தவரை எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுப்பார்கள். ஆனால் குடியரசு துணைத் தலைவரை பொறுத்தவரை மக்களவை மாநிலங்களவை இரு அவைகளை சேர்ந்த உறுப்பினர்கள் மட்டும்தான் வாக்களித்து குடியரசு துணைத் தலைவரை தேர்ந்தெடுப்பார்கள். அந்த வகையில் தற்பொழுது பாரதிய ஜனதா கூட்டணிக்கு தான் தற்பொழுது பெரும்பான்மை இருக்கிறது. எனவே அந்த வகையில் அவர்கள் நிறுத்தக்கூடிய ஒரு வேட்பாளர் தான் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் பாரதிய ஜனதாவை பொறுத்தவரை இது போன்ற விவகாரங்களில் எடுக்கும் முடிவு என்பது தற்பொழுதைய சூழலை கருத்தில் கொண்டு மட்டுமே இருக்காது, எதிர்காலத்தையும் சிந்தித்துதான் இருக்கும். அது மட்டுமல்லாமல் பாரதிய ஜனதா கட்சி எடுக்கக்கூடிய இது போன்ற முடிவுகள் அனைத்துமே சற்று ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஜெகதீப் தன்கரை இந்த பதவிக்கு கொண்டு வந்தது, குடியரசுத் தலைவர் பொறுப்புக்கு திரௌபதி முர்முவை கொண்டு வந்தது, இது போன்ற அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே ஒரு ஆச்சரியத்தையும் ஒரு வியப்பையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இருக்கும். அந்த வகையில் அடுத்ததாக பாரதிய ஜனதா யாரை தேர்ந்தெடுக்க போகிறது என்பது மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பாரதிய ஜனதாவை சேர்ந்த நபராகவே அவர் இருப்பாரா அல்லது வேறு கட்சியை அல்லது வேறு எந்த மாதிரியான பொறுப்பில் அவர் இருந்து வரப்போகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் ஏற்பட்டு இருக்கிறது. குறிப்பாக இந்த ஆண்டு இறுதியில் பீகார் தேர்தல் வர இருக்கிறது. அடுத்த ஆண்டை பொறுத்தவரை தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட பல்வேறு அசாம் உள்ளிட்ட மாநிலங்களினுடைய தேர்தல்களும் வர இருக்கின்றன. ஒருவேளை அந்த மாநிலங்களில் இருந்து யாரேனும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அல்லது வேறு கட்சியை சேர்ந்த நபர்கள் தெலுங்கு தேசம் உள்ளிட்ட அது போன்ற கட்சியிலிருந்து யாரேனும் அல்லது அந்த கொள்கைகளை ஆதரிக்கக்கூடிய நபர்கள் இருக்க போகிறார்களா என்றெல்லாம் பல்வேறு கேள்விகள் எல்லாம் எழுந்திருக்கின்றன. இதற்கான விடை என்பது கூடிய விரைவில் நமக்கு தெரியவரும். எப்படி இருந்தாலும் 6 மாதத்திற்குள்ளாக அடுத்த குடியரசு துணைத் தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும்.